அடர்ந்த காடு, யாரும் இல்லா ஃபால்ஸு, சோலோவாக குளிச்சு முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறேன். நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தீங்கன்னாச்சுக்கே லோக்கல் ஆளுங்களை கூட்டின்னு வாங்க. தனியாக வழி தெரியாமல் தகமாறாடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரைடோட டே 2 தாங்க இன்னைக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ராயக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்குமே. இதோ போன விளாக் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். இந்த மலை தாங்க ஏறிட்டு வந்தோமே. அதில் ஒரு சின்ன சமூகமாக ஆகி போச்சுங்க. ஏன்னா இறங்குறப்ப நான் மைக் சொருவாமல் விட்டேன். வீடியோ என் பண்ண பிறகு தான் பார்க்குறேன் மைக் சொருவ காணா. சரி ஓகே விடுங்க, எதனா வண்டி நாய்ஸ் கேட்டால் கேட்கலாம், இல்லை ஒன்றுமே கேட்காம போனாலும் போகலாம். அது எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க அந்த விளாக் மட்டும் கொஞ்சம். இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுனா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ராயக்கோட்டைங்கிற ஊரில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பஞ்சப்பள்ளி டேமும் பஞ்சப்பள்ளி ஃபால்ஸும் தாங்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் போக வேண்டியது இருக்குது. இந்த 2 இடத்தையும் கவர் பண்ணிட்டு அடுத்தது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இதை முடிச்ச பிறகு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒரு சாரி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருப்பேன். பஞ்சப்பள்ளி டேம் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருப்பேன். அது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வரும் இருக்குது. அது எனக்கு தெரியல. இந்த விளாக் யாருன்னா லோக்கல் ஆள் பார்க்குறீங்களா, கிருஷ்ணகிரி ஆளுங்களோ இல்லை தருமபுரி பீப்புள்ஸோ யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன டிஸ்ட்ரிக்டில் அது கவர் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டருங்க. ஃபஸ்ட்டு பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சப்பள்ளி டேம் போவோம். இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இல்லாமல் ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஃபுல்லாக மலை மேலே தாங்க வீடுங்களாக இருக்குமே. இந்த மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சீனரியும் ஒரு மாதிரி தரமாக வியூ இருக்கும். அப்படியே மேமருந்து போய்ட்டு ரிலாக்ஸேஷனாக இந்த இடத்துலலாம் ரைட் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். ரோடும் வளைஞ்சு போவோம். அப்பப்போ ஆஃப் ரோடாக இருக்கும், அப்பப்போ மண் ரோடாக இருக்கும், அப்பப்போ தார் ரோடாக இருக்கும். நல்லாயிருக்கும். வாட்டர் கிராசிங் சின்னதாக வரும். இப்படி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் சும்மா ஹைவேலே க்ரூஸ் பண்ணிட்டு வரதெல்லாம் என்னன்னு தெரியல. அதெல்லாம் எப்படி ரைடில் கணக்கில் சேருது எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கறது எப்படி ரோடு அப்படியே வளைஞ்சு போதா, ஒத்தடி பாதை மாதிரி போதா, சூப்பராக இருக்குதுங்க ஒன்றும். ஆனால் மண் வாரி விட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழி. இந்த பாருங்க அப்படியே எவ்வளோ டவுனில் போகுது பார்த்தீங்களா. அப்படியே வளைஞ்சு போகுதுங்க. அவ்வளோ டவுனு. அப்புறம் ஏற்றம் வரும். இப்போ டவுனில் போகிறோமா, அதுக்கப்புறம் அங்கே எங்கன்னா போய்ட்டு ஏறுவோம். ஓ பஸ் ஸ்டாப் ஆகுது. காந்தி நகரா? அப்படியே அமைதியாக இருக்குதுங்க. எந்த ஒரு நசன்னு அப்படியே கூட்டமாக ரஷ்ஷாக அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அமைதியாக சைலண்ட்டாக இருக்குதுங்க. அங்கங்கேயும் ஒரு வீடு இருக்குதுங்க. ஆனால் இதுக்குள்ளேயும் ஸ்கூல் பஸ்லாம் வந்துட்டு போகுது. ஆனால் இங்கேயே வாழ்கிறவங்களுக்குலாம் எல்லாம் சலிச்சு போயிருக்குங்க. நமக்கு தான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக தெரியுது. கொஞ்சம் தூரம் தள்ளி ஊர் இருக்கும்ல. இங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர்லாம் இல்லை, மீட்ரு தான். 900 மீட்ரு தாங்க இருக்குது. கரெக்டான ஃபால்ஸுக்கு தான் போகிறோமா இல்லை கரெக்டான பாதை தானா? அக்கா இங்கே பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ் ரோடேவா? மேப் இந்த பக்கம் காட்டுது எனக்கு. ஃபால்ஸு ஃபால்ஸு அப்படியா? சரிக்கா. இதுக்கு தான் இந்த மேப்பே நம்பக்கூடாது. இப்படியே மேப்புன்னு ஒன்று நம்பிடாதீங்க. அப்படியே கூட்டு போய் என்னடா தண்ணி ஊற்றுற சொந்தா, நான் என்ன நினச்சிட்டேன். சின்ன பஞ்சப்பள்ளி பெரிய பஞ்சப்பள்ளியும் 2 இருக்குதோ. நம்ம மேப்பில் பஞ்சப்பள்ளி ஃபால்ஸு ஒன்று தான் காமிச்சிது. அதுக்கப்புறம் பஞ்சப்பள்ளி டேம் தான் காமிச்சிது. எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இந்த ரோட்டில் இருந்தால் தாங்க இப்படி தாங்க வந்தேனே நான். ப்ரோ இது பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ் எப்படி ப்ரோ போத்து? பஞ்சப்பள்ளி தான் ப்ரோ முன்னாடியா ஃபால்ஸு? ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டாக போனால் டேம் வரும். ஓ டேம் பக்கத்தில் தான் இருக்குதா பஞ்சப்பள்ளி ஃபால்ஸு? பஞ்சப்பள்ளி தான். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் வரும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மேடு ஏற லெஃப்ட் சைடு வரும் ஃபால்ஸ். அப்படியா? இதே இங்கே ஒரு ஊர் இருந்தது, அது வந்து பஞ்சப்பள்ளி ஊரா? ஓகே. அதை தாண்டின உடனே டேமு. டேமை தாண்டின பிறகு டேமை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் கல்லு அப்படியே மேலே பார்த்து ரோடுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரோட்லேருந்து பார்த்தா அந்த ஃபால்ஸ் தெரியுமா? ஓகே ப்ரோ. அப்படியே கல்லு மேலே. எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? நான் கள்ளக்குறிச்சி ப்ரோ. ட்ராவலுக்கே வந்துடுங்க. ஆமாம் ப்ரோ, சும்மா அப்படியே ட்ராவல் பண்ண இருக்கிறேன். பஞ்சப்பள்ளியோட லாஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர், இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறேன். ஆமாம், ட்ராவல் தான் ஃபுல்லாக. ட்ராவல் தான் என்ஜாய் பண்ணுறோம் நம்ம. தேங்க்ஸ் ப்ரோ. டேம்லேருந்து தண்ணி வரதே ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சப்பள்ளி டேம்.
தெரியுதா? இதுதான் பஞ்சப்பள்ளியோட டாப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த மலையும் டேமும் தெரியுதுங்க. ரோடு இது நல்லா தரமாக இருக்குதுங்க. அப்படியே ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க. வாங்க நம்ம ஃபால்ஸை நோக்கி போவோம். ஒவ்வொரு சைடில் அப்படியே மலையாக இருக்கும், ஒரு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேமும் ப்ளஸ் மலை இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குங்க. நல்லாயிருக்கும் உங்கள் சீனரி பார்க்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியில் தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஓடை ஒன்று தெரியும். இதோ பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன். இது இங்கே ஒரு ஓடை தெரியும். இந்த ஓடைக்கு மேலே போனால் அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே ஓடை இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த ஓடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போன பிறகு ஐயோ இதுதான் பஞ்சம்பள்ளி ஃபால்ஸு நம்ம தெரியாமல் பார்க்காம ஒன்றும் நினைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். இந்த ஓடை மேலே தாங்க ஏறி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சி வந்தது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சம்பள்ளி ஃபால்ஸ். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தண்ணி நிறையாலாம் ஊற்றலை, இந்தளவுக்கு ஊற்றுன்ட்டே போதுங்க. இதுலேயே நல்லா குளிக்கலாம். தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. இதை பாருங்கள், காட்டவா எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுங்க. இதோ தெரியுது பாருங்க, ஒரு ஒயிட் கலரில் தெரியுது, அது ரோடு தாங்க. நல்லா இருக்குது, குளின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் நான் குளிக்க தான் போகிறேன். குளிக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அடக்க முடியல, கண்டிப்பாக குளிக்க தான் போகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே கைட்டு வச்சுட்டு குளிக்க இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஜில்லு நிற்குதுங்க. அப்பா ஐயோ, ஆழம் இல்லாத மாரி இருந்தது. டக்குன்னு காலை கீழே வச்சோடனே அது ஆழம் தெரியாதனால டக்குன்னு உள்ளே போயிடுச்சுங்க கால். இப்போ ஆழமான இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம இடுப்பு அளவு தண்ணி இருக்குதுங்க கரெக்டாக. அது வரைக்கும்லாம் போக முடியாது, ஏன்னா கையில் கேமரா இருக்குது. இது 30 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் தாங்கும். பட் இருந்தாலும் பயம். 30 மீட்டரா 5 மீட்டரா தெரில, இருந்தாலும் பயம். இது வரைக்கும் நான் தண்ணியில் போட்டு இடத்ததே கிடையாதுங்க கோப்ரோவை. ஏன்னா மழை துளியில் பட்டிருக்கோம். மற்றபடி அது மூலம் மீடியம் மூடிவாக இருக்குதா, சுத்தமாக தண்ணிக்குள்ளே இறக்கவே கூடாதுங்க. வீடியோ மூட இல்லாமல் கூட இறக்கி பார்த்துடலாம், ஆனால் இறக்கலாம். ஒரு 5 மீட்டர் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ஒரு முங்கி ஏஞ்சிருப்போமா? ஒன்றுலாம் பார்த்தாதுங்க, 2-3 ஏஞ்சிருக்கணும். ரெண்டு, இந்த 3வது. மூணு முங்கியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சோலோ ட்ராவலில் சோலோவாக ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? இந்த வாழ்க்கைலாம் கொடுத்து வைக்கணுங்க. ஆனால் அதே நேரம் ரிஸ்க்கும் கூட, டேஞ்சரும் கூட. இதுக்கப்புறம் கேமரா வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ குளிச்சு முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்மளோட கிச்சன் கிட்ட போய் எடுத்துன்னு வந்துட்டாங்க. 2 மேகி வாங்கி வச்சுருந்தேன். ஒரு மேகி வந்து ரங்கனத்துக்குன்னு ஓட்டாங்க. இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பேக்கிங்கோட தூக்கின்னு ஓட்டாங்க. இதோ பாருங்க, இப்போ தான் கேஸ் அடுப்பில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை அழைச்சிட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதாங்க. ஐயோ, ட்ரைபாட் வேறு எடுத்துன்னு வரலையே, வண்டியிலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மேகி வந்து ரெடியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரெடியானா போதுங்க. நான் வெந்துருச்சு, லைட்டாக தான் வேகணும். கொஞ்சம் அப்படியே ஹார்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலான்னு இருக்காங்க. மசாலாலாம் கொட்டிட்டாங்க. அதோ பாருங்கள், நம்மளோட மேகி செட்டப்பு. அப்படியே பின்னாடி ஃபால்ஸுங்க. என்ன மாதிரி ஒரு வியூ பார்த்தீங்களா? தரமாக இல்லை நம்மளோட மேகி. அப்படியே பின்னாடி ஃபால்ஸு சாப்பிட்றதுக்கு வேறு மாதிரி வியூங்க. தண்ணிலாம் வந்து சுண்டிடுச்சுங்க. மேகி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதோ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணி வச்சு சூடாக இருக்குதுங்க. ஐயோ, உதறி வெந்துருச்சுங்க. பா, சூடாக இருக்குன்னு தெரியும். நான் தான் ஊதிட்டேனே, அது ஆறி இருக்குன்னு நினச்சேன். வெந்துருச்சுங்க உதடு. பா, முடியல, சூடு தாங்க முடியலங்க. ஜாலியாக இருக்குதுங்க எனக்கு. இதேமாரி நான் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஒரு ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து சமைச்சு சாப்பிட்றேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து டென்ட்டு போட்டுருக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டதில்ல. இப்போ டென்ட்டு போட முடியல, ஆனால் சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் இந்த ஃபால்ஸில் யாருமே இல்லையா,
எப்படின்னா அடர்ந்த காடு, யாரும் இல்லை ஃபால்ஸு, சோலோவாக குளித்து முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும் அந்த வைப்பு நினச்சி பாருங்கள், எல்லாம் தனியாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த மேகி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ வேலைங்களில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சட்டிக்கு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, ஏன்னா பேண்ட் ஈரமாக இருக்கிறதுனால பேண்ட்டில் ஃபோன் வைக்கல. ஒரே ரோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கேங்க. எங்கன்னா ரோடு பெரிய இடத்துல மேப் எடுத்து பார்த்துக்கலாங்க. நம்மனத்துக்கு எப்படி கூட்டினா நிப்பாட்டிக்குது பார்த்தீங்களா. அஞ்சட்டி போகணுண்ணா, அஞ்சட்டி போனே கூகுள் மேப் பார்த்தோம். அது போய் அது இப்படி தான் காட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைக்கில் இந்த வழியாக தான் வந்தோம், பைக் இங்கே நிப்பாட்டோம். எதனால நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாச்சுக்கு, ஊருலேருந்து இறங்கி வர வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டருங்க. இறங்கி வர வரைக்கும் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருந்தது. நான் பிளாக் எடுத்துன்னு தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா கேமரா எங்கே ஆஃப் ஆச்சுன்னே தெரில, அந்த ஊருக்கு முன்னாடியே வந்து ஆஃப் ஆகிட்டுக்குதுங்க. அப்படியே எரிச்சலாகிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அது எப்போ ஆஃப் ஆச்சுன்னு கூட தெரிலங்க. எனக்கு எப்போவுமே சவுண்டு கேட்கும், அந்த பீப் சவுண்டே கேட்கல அந்த அங்கே இருந்த நாய்ஸால். அதனால தான் சரி இங்கே வந்து ஏதோ இந்தமாதிரி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வேலி ஒட்டின மாதிரியே வந்தால் இந்த மாதிரி ஒரு கேட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கேட்டுக்குள்ளே தான் ஃபோன் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஃபால்ஸ் இதான்னு சொல்லிட்டுன்னு கூட தெரியல, ஏன்னா அங்கே 2 பேர்கிட்ட கேட்டேன் உள்ளே போங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி கடைசி வரைக்கும் வந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து ஓடை ஒன்று ஓடுது, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு போக முடியாது. இதுதாங்க கேட்டு போட்டு வச்சுருக்காங்களா, இங்கே மட்டும் தான் உள்ளே போகிற மாதிரி வழி இருந்தது. மாடுலாம் மேய்க்குது, உள்ளே ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கேட்டு பார்த்து போவோங்க ஃபால்ஸுக்கு. வாங்க இதுக்குள்ளே போவோம். இதுலேயே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க ஃபால்ஸ் தான். எப்படி போனால் ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸ் போயிட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக போகிறதா 1 கிலோமீட்டர் போனால் வந்துருமா? எப்படி இருக்கும் ஃபால்ஸ்? நிறைய பெருசாக இருக்குமா? பெருசாக இருக்கும், தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கோம். நல்லா போய் நிற்குதா? இங்கேயா எது நல்லா இருக்கும்? எந்த ஃபால்ஸ் நல்லா இருக்கும்? இது நல்லாக்காது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன ஃபால்ஸ் நல்லா இருக்குமா? சரி, உன்னை நம்பி போகலாம்ல. வாங்கண்ணா, தனியாக போகிறேன், நிறைய இடத்துல தனியாக போயிட்டு தொலைஞ்சி வந்துருக்கேன்டா, அதுக்கு தானே சொல்கிறேன். நான் போகிற முக்கால்வாசி ஃபால்ஸ் யாருமே இருக்க மாட்டுறாங்க. இது தனியாக போக வேண்டியதாக இருக்குது. வயிற்றாடம் கூட அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை இங்கே இதே இவனுங்க ஆடு மாடு மேய்க்கிறானுங்க. எல்லா மாடும் என்னையே பார்க்குது புதுசாக. அங்கே பாருங்களா, எல்லாம் என்னையே குறுகுறுன்னு பார்க்குதுங்க. என்னை பார்த்தோன்னே அலர் அடித்து ஓடுதுங்க. பாருங்களா, ஒரு வழிப்பாதை இதில் தான் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தீங்கன்னாச்சுக்கே லோக்கல் ஆளுங்களை கூட்டின்னு வாங்க. அப்படி லோக்கல் ஆளுங்களன்னா இங்கே விசாரிச்சு வாங்க. தனியாக வழி தெரியாமல் தகமாறாடாதீங்க. ஆனால் வழி நல்லா தெரியுதுங்க. இதை பாருங்க, வழி தடம் நல்லா தான் தெரியுது. நான் வர டைமில் இப்படி இருக்குது, நீங்கள் வர டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சொன்ன மாதிரி நானும் நடந்து வந்துட்டேன். ஆனால் என் கண்ணுக்கு ஃபால்ஸு தாங்க தெரியலையே. ஃபுல்லாக இதை பாருங்கள், ஃபுல்லாக பாறைங்களாக இருக்குதுங்க. இந்த சைடில் பார்த்தா அலாட்டாக வெறும் மலை காடு மட்டும்தான் தெரியுது. இதோட டவுன் வியூ தான் எனக்கு ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். வாங்க இப்படியே போய் பார்ப்போம். ஆனால் வழி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. நான் ஓடையோட சவுண்டு கேட்டு அப்படியே அது ஓரத்துலேயே வந்தாங்க, அதனால் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபால்ஸை பார்க்கல, பார்த்தா தான் முடிவாகும். நான் வந்துட்டுனா இன்னும் போகணுமான்னு. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பாறைகிட்ட இருக்குன்னு சொன்னல, அந்த பாறை அப்படியே பறந்து விருந்து போயிருக்கோம். அந்த இடம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸு. இதோ பாருங்க, சரிதா, இதுதாங்க ஃபால்ஸு. நம்ம அப்படியே இங்கே உட்காந்துக்கிறோம். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு தரமாக இல்லை, வேறு மாதிரிங்க. இது ஃபுல்லாக நம்ம அப்பு வியூலேருந்து பார்த்துன்னுக்குறோம் ஃபால்ஸை. டவுன் வியூவில் போய் பார்க்கணுன்னா எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு தெரியல, அதனால் நான் அப்பு வியூலேருந்தே பார்த்துன்னு இருக்கிறேங்க. ஃபுல்லாக ஃபால்ஸ் வந்து டவுன் ஃபால் ஆகிறது பார்த்துன்னு இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கறது நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ கிளியராக டீட்டெயிலாக தெரியலைங்க. கீழே போய் பார்த்தா தான் அப்படி பெருசாக பிரம்மாண்டமாக தெரியும். தண்ணி வந்து நார்மலாக தாங்க போகுது, ரொம்ப ஹெவியாலாம் போகலாங்க, மினிமலாக போகுதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் போகலாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகோட என்னோட பிளாகை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.